Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. This is Kamala Kannan. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து எந்த விதமான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டு ரெக்கமெண்டேஷனோ கொடுப்பதில்லை. என்னுடைய வீடியோஸ் எல்லாமே முழுக்க எஜுகேஷன் அண்டு லேர்னிங் பர்பஸ்க்காக போடப்படுகிறது. இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லைங்க, மோத்திலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்டு தாங்க. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்டு ஸ்கீம் வந்து மல்டி கேப் ஃபண்டை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் மோத்திலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இந்த ஃபண்டு வந்து இட் இஸ் மேனேஜ்டு பை மோத்திலால் ஓஸ்வால் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. This is promoted by Motilal Oswal Financial Service Limited. இந்த ஃபண்டு வந்து போத் NSE and BSE வந்து லிஸ்டட் அவுட் ஆயிருக்க கம்பெனி இந்த கம்பெனிஸ் பேசிக்கலி. ஸோ இட் வாஸ் ரிஜிஸ்டர்ட் வித் SEBI in 2009. The fund house was incorporated in 2008. ஸோ ஆஸ் ஆஃப் 31st December 2023 வரைக்கும் இந்த ஃபண்டினுடைய டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 42,714.61 crores. So which is around 0.83% of the total asset under management நுடைய இண்டஸ்ட்ரியினுடைய வேல்யூவில் இது வந்து 0.83% வந்து இந்த பர்டிகுலர் ஃபண்ட் ஹவுஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. வேற பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து there are totally 42 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. இதில் வந்து அவுட் ஆஃப் 42 ஸ்கீம்ஸில் வந்து 32 ஆர் ரிலேட்டட் டு ஈக்விட்டி ஸ்கீம்ஸு, 3 ஆர் ரிலேட்டட் டு ஹைப்ரிட் ஸ்கீம்ஸ், 4 ஆர் ரிலேட்டட் டு டெப்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் 3 பிலாங்ஸ் டு அதர் கேட்டகரிஸ். ஸோ டோட்டலாக வந்து 17 lakhs ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் இந்த ஃபண்ட் ஹவுசஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. The maximum schemes இந்த ஃபண்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னாக்கா மோத்திலால் ஓஸ்வால் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டு அண்ட் மோத்திலால் ஓஸ்வால் நாஸ்டாக் 100 ETF. ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. Now we are going to see exactly the மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட். ஸோ இது வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் 30 ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபண்டு வந்து எப்போ வந்து இந்த ஃபண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா 24th February 2014 வந்து இந்த ஃபண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்கலாக இந்த ஸ்கீம் நேம் வந்து மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கலி டு அச்சீவ் லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் பை இன்வெஸ்டிங் இன் குவாலிட்டி ஆஃப் மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து பெஸ்ட்டு ரிட்டர்ன்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறது தான் இந்த கம்பெனி இந்த ஸ்கீமினுடைய அப்ஜெக்டிவ். ஸோ பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி மிட் கேப்பு 150 கம்பெனிஸை வந்து பெஞ்ச்மார்க் பண்ணி இந்த ஃபண்டு வந்து கம்பேரிசன் பண்ணுறோம். கீ ஃபீச்சர்ஸு அண்டு போர்ட்ஃபோலியோ டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோக்கஸ்டாக வந்து மொத்தம் வந்து ஒரு 28 கம்பெனிஸில் வந்து இந்த ஃபண்டு இந்த ஸ்கீம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏஜ் ஆஃப் த ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா 9+ years, அரௌண்ட் 10 years கிட்ட இந்த ஃபண்டு வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதனுடைய ரெக்கார்டு பார்த்தீங்கன்னாக்கா 24.7% வந்து CAGRனாக்கா காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு டில் 30th August 2024. ஸோ இதனுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவாக வந்து இதை வந்து ரீஅலைன் பண்ணிட்டு இருக்காங்க இன் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸு டு சேஞ்சிங் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். அதாவது எந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை வந்து உள்ளே வச்சுட்டு எந்த கம்பெனி வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலையோ அதை வந்து எக்ஸிட் ஆகிறது.
So இங்க பாத்தீங்கன்னாக்கா they have given the details of companies added in last 3 months and the companies exited in last 3 months. So இந்த டீடைல்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. Now இப்போ இந்த ஸ்கீம்னுடைய டீடைல்ஸ் பார்ப்போம். அதாவது as on 30th August 2024 NAV ரெகுலர் பிளான் growth, NAVனா நெட் அசெட் வேல்யூ, அதாவது ஒரு யூனிட்னுடைய வேல்யூ இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 101.947. ஸோ NAV ரெகுலர் பிளானு IDCW ஆப்ஷன்னாக்கா 51. அதாவது IDCW ஆப்ஷன்னா நார்மலாக வந்து இந்த டிவிடெண்ட் வர செலெக்ஷன் இருந்ததுனாக்கா அது வந்து 51.0149. ஸோ NAV டைரக்ட் பிளான் growth. ஸோ ரெகுலராக வந்து இந்த மாதிரி, அதாவது இப்போ எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைஸரும் தேவையில்லை, நம்ம டைரெக்டாக வந்து நம்ம இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம சூஸ் பண்ணோம், NAV டைரக்ட் பிளான் growth. ஸோ இதில் வந்து 115.7794, NAV டைரக்ட் பிளானு IDCW வந்து 54.124. ஸோ இதனுடைய லேட்டஸ்ட் as on 31st August 2024 இதனுடைய டோட்டல் அசெட் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபண்டினுடையது 15,940 crore rupees. இதனுடைய டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஃபண்டினுடைய ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.6% as on 31st August 2024. ஸோ எக்ஸிட் லோடு வந்து 1%. அதாவது இந்த ஃபண்டில் இருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னாக்கா ஸோ 1% ஆஃப் த வேல்யூ வந்து நீங்கள் வந்து ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டு சைஸ், டோட்டல் ஃபண்டினுடைய வேல்யூ வந்து 15,940 crores rupees. ஸோ லாக்இன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான லாக்இன் பீரியடும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வேணால் வந்து இந்த ஃபண்டிலேருந்து எக்ஸிட் ஆகலாம். ஏஜ், ஹவு ஹோல்டு திஸ் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 years 7 months. February 3, 2014 எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபண்ட் இது. பெஞ்ச்மார்க் வந்து as we said நிஃப்டி மிட் கேப் 150 கம்பெனிஸை வந்து பெஞ்ச்மார்க் பண்ணுறோம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஐபியாக வந்து 500 rupeesல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சமாக வந்து 1000 rupees போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ வெரி ஹை ரிஸ்கி கேட்டகரி. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு, ரிட்டர்ன்ஸ் டேக்ஸ்டு, அதாவது நீங்கள் 1 year பிஃபோர் 1 year வந்து இந்த ஃபண்டிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா 20% வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து ஆஃப்டர் 1 year வந்து பே டேக்ஸ் ஆஃப் 12.5% ஆன் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் 1.25 lakhs plus in a financial year. இந்த ஃபண்டினுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சின்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுல இருந்து டில் August 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இது பெஞ்ச்மார்க்கோட கம்பேர் பண்ணி பார்க்கறச்ச 10.2 times வந்து இது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. வேற பெஞ்ச்மார்க்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 9.8 times தான் வந்து அதனுடைய ரிட்டர்ன்ஸே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பெஞ்ச்மார்க் டீட்டெயிலு, நிஃப்டி மிட் கேப்னுடைய 150 ஸ்டாக்ஸ்னுடைய பெஞ்ச்மார்க்கு. வேற இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டினுடைய ட்ரெண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10.2 times வந்து இதனுடைய ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பிலோ டேபிள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண டேட்டில் இருந்து டில் August 2023, அதாவது லாஸ்ட் இயரில் இதனுடைய NAV, அதாவது நெட் அசெட் வேல்யூனுடைய ப்ராக்ரஸ் இங்கே பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து இனிஷியலாக வந்து ஒரு ஃபண்டு வந்து மார்க்கெட்டில் வரதுக்கு முன்னாடி, அதாவது நியூ ஃபண்ட் ஆஃபரிங் சொல்லுவோம். ஸோ அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் அதனுடைய யூனிட் வேல்யூ வந்து நெட் அசெட் வேல்யூ வந்து 10 rupees இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அது வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட்டுனுடைய கண்டிஷனை பேஸ் பண்ணி அது அந்த யூனிட் வேல்யூ வந்து ஏறுதா இறங்குதா அதை பொறுத்து தான் வந்து ஒரு ஃபண்டை வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம், அது வந்து எதை பேஸ் பண்ணி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றது. ஸோ இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக வந்து 10 rupees இருந்தது. தென் அதுக்கப்புறம் 14 ஆயிருக்கு, 25 ஆயிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக இன் 2019 வந்து 23 ஆயிருக்கு. தென் அதுக்கப்புறம் அகெயின் இட் இஸ் பவுன்ஸ் பேக் 39 அண்ட் August 2023 வந்து 62.50 இருந்திருக்கு நெட் அசெட் வேல்யூ. நவ்
in August 2024ல இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 115 ருபீஸ் இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம். ஸோ அப்படியே வந்து 1 இயர்ல வந்து இதனுடைய வேல்யூ வந்து மோர் தென் 40-50% வந்து ஆயிருக்கு இதனுடைய நெட் அசெட் வேல்யூ. ஸோ அதே மாதிரி இங்கே இன்னொரு இன்ஃபர்மேஷனு இன்கேஸ் வந்து இதை வந்து இப்போ நம்ம 10,000 ருபீஸ் வந்து இந்த ஃபண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2023ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னாக்கா இப்போ அது வந்து 16,311 ருபீஸ் ஆயிருக்கும். வேற பெஞ்ச் மார்க்கே பார்த்தீங்கன்னாக்கா 15,000 தான் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இது அடிஷ்னல் பெஞ்ச் மார்க் அப்படின்றது என்னன்னாக்கா நிஃப்டி 15உடைய பெஞ்ச் மார்க் டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து 3 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ வந்து இந்த ஃபண்டு வந்து ரிட்டர்ன்ஸ் ஆயிருக்கு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆயிருக்கு, 10,000 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி 5 இயர்ஸில் வந்து எவ்வளோ ஆயிருக்கும், தென் அப் டு வந்து 10 இயர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 10,000 ருபீஸ் வந்து ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கப்ப இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா 2014ல நவ் 2024ல ஆஃப்டர் எக்ஸாக்டாக 10 இயர்ஸ் அந்த 7 months கழிச்சு பார்க்கும்போது இப்போ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1,01,947 ருபீஸ். வேறஸ் நீங்கள் வந்து பெஞ்ச் மார்க் போட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த இண்டெக்ஸில் 97,000 ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் வாய்ப்பு. ஸோ இந்த ஃபண்டு வந்து பெஞ்ச் மார்க்கை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் மோர் தென் பெஞ்ச் மார்க்கை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றத ஸோ இந்த டீட்டெயில இருந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபண்டு வந்து எந்தெந்த செக்டார்லலாம் பேசிக்கலாக இவங்க வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த போர்ட்ஃபோலியோவில் இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை இங்கே பார்க்குறோம். ஸோ இதில் மேஜராக பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய டாப் 10 வந்து ஷேர்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா கல்யாண் ஜுவல்லர்ஸ், பாலிகேப் இந்தியா, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸு, ஜியோ ஃபைனான்ஷியல், கோஃபோர்ஜ், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸுங்களையும் இதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங்னுடைய டீட்டெயில்ஸும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். மெயினாக இவங்களுடைய செக்டார் அலோகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடி சாஃப்ட்வேரில் வந்து 20% வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. Whereas consumer and durables 15.8%, auto components 9.6%, industrial products 9%, finance 6.6%, chemicals and petrochemicals 4.3%, electrical equipment 3.1%, healthcare service 2.4%, whereas pharmaceuticals and biotechnology 2% வந்து இவங்க வந்து இந்த செக்டாரில் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த ஃபண்டினுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபண்டினுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ டோட்டலாக 100% இந்த ஃபண்டினுடைய மார்க்கெட் கேபிட்டலில் 10.6% வந்து லார்ஜ் கேப்பில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலாக இது ஒரு மிட் கேப் ஃபண்டு அப்படின்றதுனால அரௌண்ட் 66% வந்து வெயிட்டேஜ் வந்து மிட் கேப் ஃபண்டில் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. 1.6% வெயிட்டேஜ் வந்து ஸ்மால் கேப்லையும், பேலன்ஸ் வந்து 21.7% வந்து கேஷாகவும் டெப்ட் ஃபண்ட்லையும் வந்து இதில் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷனையும் இங்கே வந்து பிலோ டேபிளில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 14.7%, ஷார்ப் ரேஷியோ வந்து 2.1 இருக்குது, போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 1.6, பீட்டா வந்து 0.8. ஸோ இப்போ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபண்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா, அதாவது ஆல்ஃபா வந்து ஹையர் த பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஃபண்டு வந்து பெஞ்ச் மார்க்கை கம்பேர் பண்ணும்போது பெஞ்ச் மார்க் வந்து 8.1 கேட்டகரி இருந்திருக்கு. வேறஸ் இந்த பர்டிகுலர் ஃபண்டு வந்து 11.44 ஹையர் அவுட் பர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் பெஞ்ச் மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஷார்ப் ரேஷியோ அப்படின்றது என்னன்னாக்கா ரிஸ்க் அட்ஜஸ்டட், அதாவது ரிட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட்டினுடைய வாலடைலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ரிஸ்க்கை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த ஃபண்டு அப்படின்றது. பட் ஷார்ப் ரேஷியோ வந்து ஹையராக இருக்கணும், வேறஸ் இந்த ஃபண்டில் வந்து லோயராக இருக்குது.
தென் பீட்டா வந்து 1 அதை விட கம்மியாக இருந்ததுனாக்கா பெட்டரு. ஸோ அதாவது மார்க்கெட்டினுடைய அப்ஸ் அண்ட் டவுனுக்கு ஏற்ற மாதிரி இது இந்த ஃபண்டு வந்து எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக பிஹேவ் பண்ணுது அப்படின்றது மீனிங். ஸோ இது வந்து பெஞ்ச் மார்க்கை கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பீட்டா வேல்யூவாக இந்த ஃபண்டு இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து மோர் வாலட்டைல் பர்ஃபார்மன்ஸு. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கம்மியாக இருந்ததுனாக்கா, அதாவது லோயர் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபண்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபண்டினுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அண்டு மார்க்கெட் கேபிட்டல் டீட்டெயில்ஸ். நவ் we have come to the end of the video. ஸோ நான் இந்த வீடியோ தொடங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கால்குலேஷனை இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபண்டில் வந்து ஒரு இன்வெஸ்டர் மந்த்லி ஒரு எஸ்ஐபி மூலயமா 10,000 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, ஸோ இதில் இந்த ஃபண்டினுடைய ரிட்டர்ன்ஸ் என்ன, இதனுடைய ரிட்டர்ன்ஸை வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட கம்பேர் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி எஸ்ஐபியை 10,000 rupees இவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துருந்தாருன்னா, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷத்துக்கு வந்து 12 லட்சம் ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு டோட்டலாக. இதே வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, அவருடைய மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 17.2 lakhs இருந்திருக்கும் ஆஃப்டர் 10 years பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா. இதே வந்து அவர் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, ஸோ 12 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 22.34 lakhs அவருக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் மொத்தமாக. வேற கேட்டகரி ஆவரேஜ், அதாவது இந்த மிட் கேப் நிஃப்டி 150 மிட் கேப்ல வந்து இந்த இண்டெக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா 12 lakhsக்கு டோட்டலாக வந்து 39.97 lakhs, அரௌண்டு 27 lakhs வந்து அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போர்ஷனாக ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கும். வேற இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணதுக்கு டோட்டலாக 49.59 lakhs வந்து ரிட்டர்ன்ஸ் டோட்டலாக கிடைச்சிருக்குங்க. ஸோ இதனுடைய ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 37.59 lakhs. ஸோ அரௌண்ட் அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 313.26%. ஸோ இதுதாங்க வந்து இந்த ஃபண்டினுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைட்டீரியா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டினுடைய கண்டிஷனை பேஸ் பண்ணி, ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து இதை வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டிசிஷனை எடுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். மீண்டும் வந்து அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கிவிங் சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டு யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் வியூவர்ஸ்.